ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பசுமை ஆனந்த். பாரம்பரியத்தை காப்போம், முன்னோர் சொல்படி கேட்போம். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். என்ன வீடியோனா, ஒருங்கிணைந்த பண்ணை. மேற்கு தொடர்ச்சி மலை சாரலில் இயற்கை எழில் கூர்ந்த சூழ்ந்த பகுதியில் நம்ம நாட்டு மாட்டு ஃபார்ம், அப்புறம் கருங்கோழி ஃபார்ம், அப்புறம் இயற்கை விவசாயம், இது மூணும் மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவளுடன் எதிர்பார்த்த நாட்டு மாட்டு ஃபார்ம் என்ட்ரன்ஸ் உள்ள ஐட்டம். அதாவது நாட்டு மாடு பால் அப்படிங்கிறது A2 புரோட்டீன் அதிகமாக உள்ள புரதச்சத்து உள்ள பால். இது பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு பொருளையும் இந்த A2 இது கிடைக்கிறதில்ல. நம்ம முதல்ல பார்க்குற இந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா சாகிவால். இது குஜராத், அஸ்ஸாம் அந்த மாதிரி நார்த் பகுதியிலேருந்து வரக்கூடிய மாடு. இது தினம் காலையில் 5 லிட்டர்லேருந்து ஒரு 7 லிட்டர் வரையும் கறக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அடுத்ததாக பார்க்குற நாட்டு மாடு இது கிரு வகையை சேர்ந்தது. இதுவும் 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் வரையும் இந்த கிரு மாடு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க மாடு, ரொம்ப சூப்பராக தீமில் வச்சு அருமையாக இருக்குது. நாட்டு மாடுன்னா அவ்வளோ ஒரு உயிருங்க நமக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடுன்னா ராத்தி இன மாடுங்க. இதுவும் ஒரு 5 லிட்டர்லேருந்து ஒரு 9 லிட்டர் வரையும் கறக்கும். ராத்தியோட குட்டி, கண்ணுக்குட்டி. ஐயோ இவ்வளோ ஷூட்டாக இருக்குது, சான்ஸ் இல்லை. ரொம்ப அழகாக பார்க்குது, நம்மளவே பார்க்குது பாருங்க, அழகாக இருக்குது. க்யூட் பேபி. ஹாய். நாட்டு மாடு இனத்தில் ஒரு நைஸ் சூப்பர். அடைச்சல குட்டி செம சூப்பர். ராத்தி ப்ரீடில் இந்த மாடு பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க, அழகாகவும் இருக்கும். ராத்தி இனத்தை செஞ்சது. ஆண்டி சலக்குட்டி சூப்பர். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட்டு அடுத்த குட்டி கிர்ரு குட்டி. இது ராத்தி இனத்தை சேர்ந்தது நினைக்கிறேன். ராஜபாளையத்து நாய். அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்குறது புல். சாகிவாலோட புல் இனப்பெருக்கத்துக்கு வச்சுருப்பாங்க. சாகிவால் கம்பீரமாக ஜாமுன்னு இருக்கு பாருங்க. அப்பா, ஆனால் நிஜமாலுமே இந்த மாதிரி ஃபார்மெல்லாம் பார்த்தோமே நிஜமே நம்மளே மறந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது ஏரியா பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கராக இருக்கும். சூப்பராக இருக்க பாருங்கள், சான்ஸே இல்லை. என்ன ஒரு ஏரியா! அதை கரெக்டாக இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போனால் டெட் எண்டுன்னு வச்சுக்கோங்களே. இதுக்கப்புறம் மலை தான், பின்னாடி ஃபுல்லாக மலை தான். இதுதான் கடைசி தேவராயபுரம் அப்படிம்பாங்க இந்த ஏரியா. தேவராயபுரத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போனால் இருக்கும். அழகாக கண்ணுக்குட்டி பால் குட்டிக்குது, சூப்பராக இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே ஒரே தோட்டத்தில் ஒரு 3 ஏக்கரில் எல்லாமே போட்டு பயிரும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், முள்ளங்கி இது எல்லாமே இப்போ கோவக்காய் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கணும், தேவராயபுரம் தான் போகணும். பாருங்கள், மசால் புல் மாட்டுக்கு வேணுங்கிறது போட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது, கண் குளிர. அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு சைடில் தென்னங்கன்று வச்சுருக்கிறாங்க. தென்னங்கன்னுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அந்த மாதிரி செடியெல்லாம் ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த தோட்டத்தில் இருந்து எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதான் கருங்கோழி ஃபார்முங்க. கடக்நாத் கோழி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த கோழியில் பார்த்திங்கன்னா நல்ல விலை போகுதுங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இந்த கோழிக்கு ரொம்ப டிமாண்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓரத்தில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 10-15 கோழி தான் வாங்கி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி, வாத்து எல்லாமே வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க.